உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். குட் நியூஸா? குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? நம்ம இந்த விடுமுறைக்கு ஒரு டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கப்பா போக போகிறோம்? உங்களுக்கு எங்கே போகணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க பார்ப்போம். அப்பா எனக்கு இத்தாலியில் இருக்க பைசா டவரை பக்கத்தில் போய் பார்க்கணும்ப்பா. என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்கப்பா. எனக்கு தாஜ்மஹால் பார்க்கணும் போல இருக்குப்பா. அங்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம புஜ் கலிஃபாக்கு போலாம். அங்க இருக்கிற பில்டிங்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்பா. இங்க பாருங்க பிள்ளைங்களா, நீங்க சொல்ற வெளிநாட்டு கட்டிடங்களை விட நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் வெளிநாட்டு மோகத்துல வெளிநாட்டு கட்டிடங்களை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம நாட்டுல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பிரம்மாண்டமான கட்டிடங்களை பத்தி நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம வீட்டு பக்கத்துலயா? எந்த இடம்னு சொல்லுங்க பாட்டி. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கே தஞ்சாவூர். அந்த கோவிலுக்கு போய் அதோட பெருமையை பார்த்தா நம்ம நாட்டு கட்டிடங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஆமா பாட்டி சொல்றது போல நம்ம தஞ்சாவூருக்கு போய் அங்க இருக்கிற கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க, போலாம். கிளம்பிட்டு வாங்க போலாம். இதோ தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். அப்பாடியோ, என்னப்பா இந்த கோயில் இவ்வளவு பெருசா இருக்கு? இந்த சிறப்பை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இந்த கோவிலை ராஜராஜ சோழன் கிபி 1010 கட்டினாரு. அதோ தெரியுது கோபுரத்தின் உச்சி. அது 80 ரன் அடிக்கொண்ட ஒரே பாறை. அதை எப்படி மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படின்றத அறிவியல் வளர்ச்சி அடைந்த இந்த காலத்துல கூட ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கோவில் கட்டி 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னும் கம்பீரமா இருக்கு. புயல் வெள்ளம் அதெல்லாம் இந்த கோவில ஒன்றும் பண்ண முடியாதா சித்தப்பா? அதை நான் சொல்கிறேம்மா. இந்த கோவில் புயல் மலை மட்டும் இல்லை, இது வரைக்கும் இந்த கோவில் 7 முறை நிலநடுக்கத்தை தாங்கி கம்பீரமாக இருக்குது. இன்னும் எத்தனை முறை நிலநடுக்கம் வந்தாலும் கம்பீரமாக தான் இருக்கும். அது எப்படிப்பா சாத்தியம்? அதுதான் நம்ம தமிழோட கட்டிடக்கலை சிறப்பு. தஞ்சாவூரின் வேற ஒரு சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். தஞ்சாவூர்னா பொம்மை தான், வேற என்ன இருக்கு மாமா? வெரி குட்மா. தஞ்சாவூர் பொம்மை எந்த பக்கம் ஆட்டினாலும் மீண்டும் சமையலுக்கு வந்துடும். அதே கான்செப்ட் தான் இந்த கோயிலையோ பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி மாமா? அதை நான் சொல்றேன்ப்பா. உங்க மாமா விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, சொல்றேன் கேளு. அந்த கோவிலை எப்படி கட்டினாங்க தெரியுமா? பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் ஆத்து மண் நிரப்பி அதுக்கு மேலதான் இந்த கோவிலை கட்டினாங்க. இதுக்கு பெயர் ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த கோவில் பல நிலநடுக்கத்தை தாண்டி இன்னும் கம்பீரமா நிக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கட்டிடக்கலைக்கு சவால் விடுற அளவுக்கு இந்த கோவிலோட நிழல் கீழே விழவே விழாது. ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குதுப்பா. இது போல வேற ஏதாச்சும் சிறப்புமிக்க கோவில் இருக்குதாப்பா? நம்ம தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு இங்கே ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதை பார்க்கணுன்னா இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. சரி வாங்க, நம்ம அடுத்து ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை போய் பார்க்கலாம். இதோ கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டோம். பாட்டி அந்த கோயிலோட சிறப்பை கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி. அங்க ஏராளமான சிறப்பு இருக்குப்பா. அது சொன்னா இந்த பொழுதே விடிஞ்சிரும். அதனால ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்றேன் கேளு. அந்த கோவில்ல கருவறைக்கு உள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்துல சந்திரகாந்த் கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதோட சிறப்பு என்ன தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாரும் வெயில் காலத்துல வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ஏசி பயன்படுத்துவோம். ஆனா இந்த கோவில்ல சந்திரகாந்த் கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதுனால வெயில் காலத்துல வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை தரும், குளிர்காலத்துல குளிர்ச்சியை குறைச்சி இதமான வெப்பத்தை தரும். இதுதான் அது ஒரு சிறப்பே. அப்பா எனக்கு ஒரு ஐடியாப்பா. இந்த கல் நம்ம வீட்டில் இருந்தால் ஏசியே வேணாம்ப்பா. கரண்ட் பில்லும் அதிகமாக கட்ட தேவையில்லைப்பா. அப்படிலாம் அந்த கல்லை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க முடியாதுமா. இந்த கல் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கும். அதான் இதோட சிறப்பு. அட, கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. தமிழர்களின் தங்களோட கட்டிடக்கலைக்கு வேற ஏதாவது சிறப்பு இருந்தால் சொல்லுங்க மாமா. நிறைய இருக்கு. வாங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு போகலாம். இதோ நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்துட்டோம். மாமா நெல்லையப்பர் கோவிலோட சிறப்பு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மாமா. நெல்லையப்பர் கோயிலில் 161 தூண்கள் இருக்கு. அதில் ஒரு தூணை தட்டினா அதில் உருவாகிற வைப்ரேஷன் பக்கத்தில் இருக்கிற தூணில் ஒலி எழுப்பும். அப்படியா மாமா? உங்க மாமா சொல்லாத இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. அது என்னன்னா, இந்த கோவில்ல 48 தூண் கொத்து இருக்கு. அதுல இருக்கிற இடைவெளி எந்த ஒரு மிஷினும் இல்லாத காலத்தில் கூட ரொம்ப நுட்பமா செதுக்கி இருக்காங்க. சரிங்க சித்தப்பா, நாங்க போய் இந்த தூணை தட்டி பார்த்துட்டு வரோம். சரி விளையாடுனது போதும், வாங்க அடுத்து நம்ம
கல்லணையை பார்த்துட்டு திருப்பூர் குண்டடம் கோவிலை போய் பார்க்கணும். இதோ கல்லணைக்கு வந்துட்டோம். ஓ, கல்லணையா? நம்ம கரிகாலன் சோழன் கட்டினது தானே? ஆமாம்மா, இந்த கல்லணை நம்ம தமிழரோட நீர் பாசன திட்டத்துக்கும் கட்டிடக்கலைக்கும் மிக சிறந்த உதாரணம். அப்பா கல்லணையோட சிறப்பு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இந்த கல்லணையை கட்டுனதே ஒரு சிறப்பு தாம்மா. இந்த கல்லணையை கட்டும்போது சிமெண்ட்டு, ஜல்லி, கம்பி எதுவுமே பயன்படுத்துறதில்லை. அப்போ எப்படிப்பா கட்டினாங்க? இந்த காவேரி ஆற்றில் எப்பவுமே வெள்ளம் போயிட்டே இருக்குமா. அந்த வெள்ளம் போகிறது இதில் அணையை கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால பெரிய பெரிய கருங்கல் பாறையை அந்த ஆற்றில் போடுறாங்க. அதனால அது கீழே இருக்கிற மண் கரைஞ்சி அந்த பாறை உள்ளே போக அது மேலே இன்னொரு பாறையை வைப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஓட்டுறதுக்கு களிமண்ணை பயன்படுத்துவாங்க. இப்படி தான் கல்லணையை கட்டுனாங்க. இதனால் பல லட்சம் ஏக்கர் நீர் நிலத்துக்கு பாசன நீரை கொண்டு போய் தஞ்சையை நெற்களஞ்சியமாக மாற்றிருக்காரு நம்ம கரிகால சோழன். அட, கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. கட்டிடக்கலையை தவிர்த்து வேற ஏதாவது சிறப்பு சொல்லுங்கம்மா. ஓ வாங்க, நம்ம அந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம். அடுத்து எங்க சித்தப்பா போக போறோம்? அதை நான் சொல்றேம்மா. தமிழர்களோட அறிவும் அறிவியலும் அந்த காலத்திலேயே ரொம்ப சிறந்திருக்கு என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த திருப்பூர் குண்டடம் வடுகநாதர் கோவில். வாங்க அங்க போலாம். இதோ திருப்பூர் குண்டடம் வடுகநாதர் கோவிலுக்கு வந்துட்டோம். பாட்டி, திருப்பூர்னாலே பனியன் கம்பெனி தானே ஃபேமஸ்? திருப்பூர்னா பனியன் கம்பெனிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, இந்த குண்டடம் வடுகநாதர் கோவிலுக்கும் ஃபேமஸ். இந்த குண்டடம் வடுகநாதர் ஆலயத்தில் தாயோட கருவறையில் குழந்தை எப்படி இருக்கும், நாளுக்கு நாள் அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னு செதுக்கி வச்சிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எக்ஸ்ரே ஸ்கேன் மிஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை கண்டறிஞ்சு அதில் செதுக்கி வச்சிருக்காங்க. அட, கட்டிடக்கலையில் மட்டும் இல்லை, அறிவியல்லையும் தமிழர்கள் அமைஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லுங்க பாட்டி. நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லைம்மா, நம்ம பாரத நாட்டை சார்ந்தவர்களை மிஞ்ச ஆளே இல்லை. ஓ, அப்படியா பாட்டி? ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். ஓ, அந்த அந்த காலத்துல ஆபரேஷனா? ஆமா பாட்டி. ஆமாம்மா, நம்ம நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். முதல் அறுவை சிகிச்சை செய்ததும் நம்ம தான். அந்த காலத்திலேயே ஆப்ரேஷனா? கேட்கவே வியப்பா இருக்கே. 100 இல்லை 200 இல்லைம்மா, 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன்லாம் நம்ம சுஸ்ருதர் பண்ணியிருக்காரு. சிசேரியன், கண்புரை நீக்குதல், சிறுநீரக கல் எடுத்தல், அது மட்டும் இல்லாமல் 12 வகையான எலும்பு முறிவுகளுக்கு ஆப்ரேஷன் செய்கிறது. அது மட்டும் இல்லை, மூளை சான்ற அறுவை சிகிச்சையும் செஞ்சுருக்காங்க. அடே அப்பா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. உண்மையாவே இந்தியர்கள் உலகிற்கு ஒரு முன்னோடியாகவே இருந்திருக்காங்க பாட்டி. ஆமாம்மா, இந்த தீராத வியாதிகளான பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களுக்கு அன்றே சிகிச்சை கண்டுபிடிச்சி ஒரு நூல் எழுதி வச்சுருக்காங்க. அந்த நூல் பேர் என்ன தெரியுமா? சரகர் சம்ரிதை அப்படின்னு நூலை எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யும் போது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு மயக்க மருந்தும் பயன்படுத்தியிருக்காங்க. என்னப்பா ஹிர்திக், நாங்களாம் பேசிகிட்டே வரோம், நீ மட்டும் அமைதியாக வர? அது இல்லை பாட்டி, இதெல்லாம் பார்த்து வாயடிச்சு போயிருக்கேன். அப்பா அப்பா, அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போக போகிறோம். அங்கே போய் சிவன் நடனத்தை பார்க்க போகிறோம். இதோ சிதம்பரம் கோவிலுக்கு வந்துட்டோம்.
ओंकारनाथेश संगीत प्राणेश्वरा प्रणवानन्दनादेश्वरा भूतभवद्योगी प्रत्यक्ष साक्षात्कारा नाथकालेश्वरा परमानन्दनादेश्वरा प्रधान परम स्वरूपान त्रिनेत्रनीक्षण प्रेम समान अखिलांड कोटि ब्रह्मांड लोकनाथना नक्षत्रमयेकमेव पूर्ण मार्गदर्शना ओंकारणी प्राणा जनन मरण विधिशोदयना அப்பா அந்த சிவன் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆமாப்பா. சரிப்பா, நீங்கள் சுற்றி பார்த்துட்டு நான் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வரேன். சார் வாங்க சார் வாங்க, வசட் 50 ரூபா. சார் வாங்க சார் வாங்க, வசட் 50 ரூபா. வாவ், இந்த கோவில் அருமையா இருக்கே. அருமை மட்டும் இல்லடா அம்பி, உள்ள போய் பாரு, உனக்கு வருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல பஞ்சபூத ஸ்தலங்கள்ல 5 புவியல் நேர்கோட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல 9 நுழைவாய்கள் இருக்குது. அந்த 9 நுழைவாய்கள் எதை குறிக்கும் நோக்கு தெரியுமாடா அம்பி? தெரியாது சாமி. அட அதை நான் சொல்றேன்டா அம்பி, இது நம்ம மனித உடல்ல இருக்க 9 துவாரங்களை தான் குறிக்குது. இது அதுவும் இல்லாம இதன் மேற்கூரை 21,600 தங்கத்தகடுகளாம். 21,600 தங்கத்தகடுகளா? ஆமாண்டா அம்பி. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல 72,000 ஆணிகளாலும் இது ஆனது. இது நம்ம நீ தினமும் சுவாசிக்கிற மூச்சு காத்து அதோட அளவையும் நம்ம உடம்புல இருக்க நரம்புகளோட எண்ணிக்கையும் தான் இது குறிக்குது. சரி வா, உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம். வாங்க வாங்க, கோயில் பிரசாதம் வாங்கிக்கோங்க. வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சாமி, நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, தீபாதனையை பாருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்தாங்கோ, ஆரத்தி எடுத்துக்கோங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஆமா, எல்லா சிவன் கோவில்லையும் சாமி லிங்க வடிவத்துல தானே இருப்பாரு. ஏன் இங்க மட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்காங்களே? அதுவோட அம்பி, இந்த சிலை பஞ்சலோகத்தால் ஆனது. நோக்கு பஞ்சலோகம்னா தெரியுமா? தெரியாது சாமி. அடே மண்டு மண்டு, இது கூட தெரியாம இருக்கே. பஞ்சலோகம்னா இந்த கோல்ட், சில்வர், காப்பர், அயன், அப்புறம் மெர்க்குரி, இதெல்லாம் தான் நம்ம பஞ்சலோகம்னு சொல்றோம். இதோட குறிப்புகள்லாம் சில்ப சாஸ்திரம் என்ற புக்கில் இருக்கு. இந்த பஞ்சலோக சிலையை வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுவோட அம்பி, நம்ம ஆலய மணி ஓசை, அடுத்து கற்பூர ஆர்த்தியின் வெப்பம், இதெல்லாம் இந்த சிலை உள்வாங்கிட்டு பக்தர்களுக்கு நல்ல ஆற்றல் சக்தியை கொடுக்குதுடா அம்பி. ஏன் இவரை எல்லாரும் நடராஜர்னு கூப்பிடுறாங்க? அதுவோட அம்பி, இவர் நடன கலைக்கே அரசர், அதனால இவரை நம்ம நடராஜர்னு கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மனித உடலும் 5 பஞ்சபூதங்களால் தான் ஆனது. இதுல காற்றாக நம்ம மனித உடல்ல நடராஜர் நடனம் ஆடுறாரு. அது ஆனந்த தாண்டவம். இதுவே கோபம் வரும்போது மூச்சு காத்து வேகமாக வந்தா அது ருத்ர தாண்டவம் அம்பி. அப்ப கோபத்துல ஆடுறதா ருத்ர தாண்டவமா? ஆமாண்டா அம்பி. நான் இப்போ 4 வேற ஆயிடுத்து, இப்போ ஆத்துக்கு போலனா மாமி ஆடுவாளே ஒரு ஆட்டம், அதுதான்டா ருத்ர தாண்டவம். அது மட்டும் இல்லை. ஆமாம் சாமி, எங்கள் வீட்டுக்கும் நல்ல லேட்டாக போனால் டெய்லி ருத்ர தாண்டவம் தான்.
ஓ, இந்த நடராஜர் சிலையில அவ்வளோ சிறப்பு இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கா? இன்னும் நிறைய சிறப்பு இருக்குடா அம்பி. அது மட்டும் இல்லை, இந்த நடராஜர் சிலை வடிவம் நீ இந்த கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பியே, இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் நோக்கு தெரியுமா? நான் படிப்பில் கொஞ்சம் வீக்கு சாமி. அடே நோக்கு எதுவுமே தெரியலையே. சரி, நீ திருவள்ளூர்ந்து தானே வர அம்பி? ஆமாம் சாமி. நல்ல வேலை, எனக்கு திருவள்ளூரில் நல்ல ஸ்கூல் தெரியும், அங்கே போய் கேட்டு பார்க்குறியா? சின்னி ஸ்ரீராமுலு செட்டி விவேகானந்தா வித்யாலயா, அங்கே போய் சேரு, நீ பேஷாக இருப்ப. அது மட்டும் இல்லை, லைஃப்பில் டாப்பாக வருவ. இந்த ஸ்கூலில் புத்தகத்தில் அப்பாற்பட்டு இருந்து நிறைய விஷயம் உனக்கு சொல்லி தருவாங்கடா அம்பி. சரி, நம்ம அணுக்களை பற்றி பேசலாம். இந்த அணுக்களோட அசைவு இருக்குல்ல, இந்த அசைவை தான் நம்ம நடராஜர் சிலையோடு ஒப்பிட்டு பேசுகிறோம். இந்த அணுக்களோட அசைவு எல்லாம் உயிருள்ள அப்புறம் உயிரற்ற பொருட்கள் இயங்குவதற்கு உதவுது. இதை தான் நம்ம நடராஜர் சிலை வடிவத்தோடு ஒப்பிடுறோம். இதை அன்றே நம்ம முன்னோர்கள் சிலை வடிவத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வலது கையிலிருந்து இடது கால் வரைக்கும் நீ சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்பியே, மில்கிவே கேலக்சின்னு சொல்கிற பால்வழி அண்டத்தை தான் இது குறிக்குது. சிவனோட கையில் பார்த்தியா ஒரு தீஜுவாலையும் இன்னொன்று கையில் ஒரு ஒடுக்கையும் இருக்குது. இதை எதை குறிக்குதுன்னு நோக்கு தெரியுமா? அது ஒளி இல்லாமல் இந்த உலகமே இல்லைன்றதை தான் குறிக்குது. அடுத்து அக்னி ஜுவாலை. இந்த அக்னி ஜுவாலை உயிரினங்களோட தோற்றம், அழிவு, அடுத்து அதனோட பரிணாம வளர்ச்சியை தான் இது குறிக்குது. சரி, அப்பனோட காதில் பார்த்தியா? ஆமாம் சாமி, ஒரு காதில் கடுக்கணும், இன்னொரு காதில் கம்பளம் இருக்கு. இதை எதை குறிக்குதுன்னு நோக்கு தெரியுமா? தெரியாது சாமி. சரி, அதை நான் சொல்கிறேன். இது ஆண் பெண் சமம் என்பதை தான் நம்ம அப்பா நமக்கு சொல்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டது தான் நம்ம கோயில்கள். இதனால தான் ஜெனீவாவில் இருக்க அணு ஆய்வு கூடத்தில் வாசலில் மிகப்பெரிய நடராஜ சிலை வடிவம் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிவனுக்கு இவ்வளோ கோயில் கட்டப்பட்டிருக்கா? இல்லைடா அம்பி, நம்ம பாரதத்திலேயே நிறைய சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கு. நோக்கிட்ட இப்போ 20 ரூபாய் நோட்டு இருக்கா? என்கிட்ட இருக்கு. சரிடா அம்பி, இதில் என்ன கோயில் இருக்குது பார்த்து சொல்லு பார்ப்போம். இதில் கோயில்லாம் இருக்குமா? கோயில்லாம் இருக்கும்டா அம்பி. நான் சொல்கிறேன், மகாராஷ்டிராவில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தானே? ஆமாண்டா அம்பி, இதோட சிறப்பு நோக்கு தெரியுமா? தெரியும் சாமி. இது டாப் டுவர்ட்ஸ் பாட்டம், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் குடஞ்சி கட்டியிருப்பாங்க. பரவாயில்லடா அம்பி, நோக்கு இந்த விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கே. சரிடா அம்பி, எனக்கு நாளே எடுத்து நான் ஆற்றுக்கு போகணும். சாமி ஒரே ஒரு சந்தேகம். சாமி இங்கே வாங்க. அம்பிக்கு ஒரு சந்தேகமா, அதை மட்டும் தீர்த்து வச்சிருங்க. எனக்கு நாளே எடுத்து நான் ஆற்றுக்கு போகணும். சாமி இந்த மூலஸ்தானம்னா என்ன? சொல்கிறேன்டா அம்பி. மூலஸ்தானம்னா மூலவசில் எங்கே இருக்கோ அங்கே தான் மூலஸ்தானம். பூமியில் எங்கே மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கோ அங்கே தான் மூலஸ்தானமும் இருக்கும். மூலவசிலைக்கு அடியில் காப்பத்தகடுகள் வைப்பாங்க. இந்த காப்பத்தகடுகள் மின்காந்த அலைகளை கடத்தும். அதுவும் இல்லாமல் கோவிலை இடமிருந்து வளம் சுற்றும் போது நமது ஆற்றல் அந்த அலைகளை நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறோனால நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட கிடைக்குது. அதனால நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோண்டா அம்பி. இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சாமி. ஆமாம், உன் தோப்பனார் எங்க? பழம் வாங்க போயிருக்காரு, அதோ வந்துட்டாரு. சரி வாப்பா ரித்திக், நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாங்கள் ஆறுதனை எடுத்துக்கோங்க, நாங்கள் ஆறுதனை எடுத்துக்கோங்க, நாங்கள் ஆறுதனை. இந்த டூர் உனக்கு பிடிச்சிருந்தாமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் நினச்சேன் வெளிநாட்டு கட்டிடங்கள் மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் மிக சிறப்பான இடங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான்ப்பா தெரிஞ்சுது. இதில் என்னம்மா ஆச்சரியம் இருக்குது? நம்ம தமிழர்கள் முன்னாடியே நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இதை நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லித்தரணும், ஓகேவா? சித்தப்பா. அப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபேமிலியோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமே? சரிப்பா. தம்பி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுப்பா.